மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், அன்பான மாணவர்களே, இப்போ நமக்கு மே 6ஆம் தேதி வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்காக we have to prepare for the examination. Without preparation nothing can be achieved. அதாவது ப்ரிப்பரேஷன் இல்லாமல் தயாரிக்கணும். நம்ம முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணால் தான் we can achieve something. ஸோ அதில் வந்து தேர்ட் லெசன் பார்ப்போம். தேர்ட் யூனிட் இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ். அலைவ்னா உயிரோடு இருத்தல், உயிரோடு இருப்பது. செலிப்ரேஷன்னா கொண்டாடுதல். தீபாவளி கொண்டாடுறோம், பொங்கல் கொண்டாடுறோம், ஸ்பெஷல் டேஸை வந்து கொண்டாடுறோம். இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம உயிரோடு இருக்கிறதே முதல்ல கொண்டாடணும். நம்ம எதையாவது இழந்துட்டோம்னா அதை பற்றி நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. என்ன நமக்கு மீதி இருக்குது, என்ன இருக்கிறதோ அதை வச்சு நம்ம சந்தோஷப்படணும் அப்படிங்கிறத வந்து தான் வந்து ஒரு 2 சிறுவர்களுடைய விளையாட்டை வச்சு கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறார். is an ordinary incident changes his view of suffering. அதாவது வியூனா அவருடைய நோக்கு, அவருடைய பார்வை. துன்பம் என்றால் என்ன என்ற தனது பார்வையை மாற்றிக்கொண்டாராம். அது சொல்கிறாங்க. இதை நீங்கள் பேராகிராஃப் யூஸ் பண்ணிக்கலாம். இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ் ரிட்டன் பை டாக்டர் கிறிஸ்டியன் பர்னார்ட். கிறிஸ்டியனில் 2 வருது, பர்னார்ட். தி ப்ரோஸ் லெசன் இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ் வாஸ் ரிட்டன் பை டாக்டர் கிறிஸ்டியன் பர்னார்ட். I repeat, the prose lesson in celebration of being alive was written by Dr. Christian Bernard. உயிரோடு இருப்பதை கொண்டாட வேண்டும் என்ற உரைநடை பாடம் டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னார்ட் என்பவரால் எழுதப்பட்டது. Who is Dr. Christian Bernard? அவர் வந்து he was the first doctor. He belongs to South Africa. தென்னாப்பிரிக்க நாட்டை சார்ந்தவர். He was the first doctor to performனு போட்டுக்கலாம், அல்லது do heart transplantation, இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்த முதல் டாக்டர் அவர் தான். இன் ஹியூமன் பீங்ஸ், மனிதர்களில் இதய மாற்று அறுவை சிகிச்சை முதல் டாக்டர் அவர் தான். எந்த வருஷம் செஞ்சார்னா இந்த இயர் 1967. He was the first doctor to perform heart transplantation in human beings in the year 1967. He was a South African doctor. He belongs to South Africa. He is a physician by profession. Physician na doctor. About the author. ஆத்தரை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னா, டாக்டர் கிறிஸ்டியன் பர்னார்ட் வாஸ் பார்ன் டு புவர் பேரண்ட்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஏழை பெற்றோர்களுக்கு பிறந்தார். ஹிஸ் பிரதர் டைட் யங் டியூ டு எ கார்டியாக் டிசீஸ். அவரது அண்ணன் வந்து சகோதரன் இளமையில் இருக்கும்போதே இதய வியாதினால் இறந்துட்டார். அதனால் அவர் எப்படியாவது நம்ம படித்து நம்ம பேரை இதய வியாதியிலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு முடிவெடுத்தார். ஹி மேட் அப் ஹிஸ் மைண்ட் டு ஸ்டடி மெடிசன். மேட் அப் ஹிஸ் மைண்ட் தனது மனத்தை வந்து தயார்படுத்திக்கிட்டார். டு ஸ்டடி மெடிசன் அண்ட் சர்வ், சேவையாற்றுதல், சேவை செய்தல். தி சஃபரிங் ஹியூமனிட்டி, முக்கியமான வேர்டு சஃபரிங், துன்பப்படும் மனித இனத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அஸ் அ ஹார்ட் சர்ஜன் ஹி ஃபோக்கஸ்ட் ஆன், எது மேலே தீவிர கவனம் செலுத்தினார்னா அஸ் அ ஹார்ட் சர்ஜன் ஆர் கார்டியாலஜிஸ்ட் சொல்லலாம். He focused on congenital and complicated cardiac. Congenitalனா பிறவி கோளாறு, பிறக்கும்போதே உள்ள தவறு, இந்த இதயத்தில் ஓட்டை இருக்குன்னு சொல்கிறாங்களே அது மாதிரி இருந்தால் கன்ஜெனிட்டல்னால் பிறவி கோளாறுகள். congenital and complicated சிக்கலான cardiac conditions for which there is no remedy at that time. அந்த நேரத்தில் ரெமெடி அப்படின்னா க்யூர், மருந்து வந்து இல்லை. எதுக்கு இல்லைன்னா பிறவி கோளாறுகள், சிக்கலான இதய பிரச்சனைகளுக்கு அந்த காலத்தில் வந்து தீர்வு இல்லை. அதையெல்லாம் வந்து ஒரு தீவிர கவனம் செலுத்தி அதுக்கு ஆர்டிஃபிஷியல் வால்வ்ஸ், செயற்கை வால்வுகள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கார் அவர். இது வந்து பிரைட் ஸ்டோன்ஸும் முடிஞ்சு அந்த பேராகிராஃப் சேர்த்து எழுதலாம், இல்லைன்னா இந்த கதையை மட்டும் எழுதினா கூட போதும். There was no cure at that time. Cureனா மருந்து, மெடிசன் இல்லை. He focused on congenital and complex heart problems for which there is no cure at that time. அந்த நேரத்தில் க்யூர்னா ஒரு மருந்து இல்லை, தீர்வு இல்லை. He has written 50 ways to a healthy heart. அவர் என்ன புக் எழுதியிருக்காருன்னா, ஒரு ஆரோக்கியமான இதயம் பெறுவதற்கான 50 வழிகள். He has written 50 ways to a healthy heart. இந்த ஒரு வரி நீங்கள் சேர்த்துக்கலாம். என்னன்னா, he was the first doctor to do heart transplantation in human beings. He belongs to South Africa. His brother died young, so he made up his mind to study medicine. அவர் என்ன புக் எழுதியிருக்காருன்னா 50 ways to a healthy heart.
ஆரோக்கியமான இதயம் பெறுவதற்கான 50 வழிகள் அப்படின்னு அந்த புக்கில் இருக்கார். ஹி எஸ்டாப்ளிஷ் கிறிஸ்டியன் பெர்னார்ட் ஃபவுண்டேஷன், ஒரு அற நிறுவனத்தை அவரை தொடங்கினார். எஸ்டாப்ளிஷ் டு சேவ் அண்ட் ப்ரமோட் தி காஸ் ஆஃப் அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரன். அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரன்னா, ப்ரிவிலேஜ்னா உரிமைகள், அண்டர் ப்ரிவிலேஜ் உரிமை இல்லாத, உரிமை மறுக்கப்பட்ட குழந்தைகளுக்காக சேவை செய்வதற்காக ஒரு கிறிஸ்டியன் பெர்னார்ட் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அறக்கட்டளையை நிறுவினார். கிறிஸ்டியன் பெர்னார்ட் ஃபவுண்டேஷன் ஃபார் அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரன், உரிமைகள் மறுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஆக ஒரு ஃபவுண்டேஷனை அவர் ஆரம்பித்தார். when the author, இப்போ தான் வந்து லெசன் ஆரம்பிக்குது. when the author was nearing the end of his career, இது வந்து கொஸ்டின். what were the author's thoughts when he was nearing the end of his career as a horse surgeon? இது வந்து சின்ன கொஸ்டினுக்கு இது ஆன்சர் வரும். when the author was nearing the end of his career, career, கரியர்னா பணிக்காலம், as a horse surgeon, ஒரு இதய அறுவை சிகிச்சைக்காரராக தனது பணிக்காலத்தின் கடைசி நேரத்தில் வரும்போது அவர் என்ன நினச்சார்னா, ஏன் மனித இனம் வந்து இவ்வளோ துன்பப்படணும்னு நினச்சார். he was thinking about why people should suffer. SEFFER, இதுதான் வந்து அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர். என்னன்னா, when the author was nearing the end of his career, what thoughts troubled him அப்படின்னா அதான் வந்து இதுக்கு ஆன்சர். when the author and his wife were crossing a street, they met with an accident. after a sumptuous meal கொடுப்பாங்க, அதாவது நல்ல ஒரு திருப்தியான ஒரு மதியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு கணவனை மனைவி ரோடை கிராஸ் பண்ணும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அவருடைய மனைவி மேலே ஒரு கார் மோதி ஏற்ற பக்கம் தூக்கி போட்டுருச்சு. அந்த பக்கம் கார் திருப்பி வந்து இவர் மேலே மோதிருச்சு. இவருக்கு வந்து ஹிஸ் லங் வாஸ் பர்ஃபரேட்டட்னா துளை விழுந்துருச்சு, பங்க்சர்டு அண்ட் ப்ரோக்கன் ரிப்ஸ், நெஞ்சு எலும்பரை உடஞ்சி போயிட்டு. he and his wife were hit by a car. ஹிட்னா மோதப்படுறது. அப்போ தான் அவர் வந்து திங்க் பண்ணுறார், ஒய் பீப்புள் ஷுட் சஃபர் அப்படின்னு. அப்போ an ordinary incident changed his view of life. அப்போ வந்து ஒரு சாதாரண சம்பவம் வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து மாற்றிச்சுங்கிறாங்க இல்லையா, அது என்ன அப்படிங்கிறாங்க. an ordinary, இதுவும் தலைப்பு ஹெட்லைன் போட்டுக்கணும். an ordinary incident which changed the author's view of suffering. view of sufferingனா துன்பத்தை பற்றிய அவருடைய கருத்தை மாற்றியது. என்ன அதுனா, the two young boys were hospitalized for serious health problems. 2 சிறுவர்கள் ரொம்ப மோசமான வியாதி பிரச்சனைகளுக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலைஸ்டு ஃபார் வாட்? சீரியஸ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். என்ன, ஒருத்தனுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை. ஆமாம். தி பாய் புஷ்ஷிங், இந்த பிக்சர் போட்டிருக்காங்க இல்லையா, அதில் the boy pushing the food trolley was the mechanic. அந்த உணவு வண்டியை தள்ளுறவன் தான் வந்து மெக்கானிக். அதில் இன்னொரு கொஸ்டின், இந்த பேராகிராஃப்லேயே ஒரு சின்ன கொஸ்டின், இன்னொரு கொஸ்டின் வருது. how did the mechanic lose his eyesight? இந்த மெக்கானிக்ங்கிறவன் தான் வந்து who is pushing the trolley, he lost his eyesight. எப்படி அவன் கண் பார்வை இழந்தான் அப்படிங்கிறான். the mechanic was 7 years old. இந்த மெக்கானிக்கு 7 வயசு. when their mother and father were drunk. அப்பாவும் அம்மாவும் தண்ணி அடித்திருந்த போது, when their mother and father were drunk, the mother threw the lanternனா ஒரு லாந்தர் விளக்குன்னு சொல்லுவாங்க, அதை தூக்கி கணவன் மேலே எறிகிறாங்க. த்ரூவுடைய பாஸ்டன்ஸு த்ரூ, இட் missed the game, அது இலக்கு தவறியது. and fell on the boy's shoulders, ஃபாலுடைய பாஸ்டன்ஸு fell, அந்த பையனுடைய தோள்களில் விழுந்தது. he suffered burns, அவனுக்கு பல தீப்புண் ஏற்பட்டது. and lost his eyesight, இப்படி தான் வந்து அவனை ஐசைட்டை வந்து இழந்துட்டான். how did the mechanic lose his eyesight-க்கு இதான் வந்து ஆன்சர். பேராகிராஃப்லாம் இது சேர்த்து எழுதிக்கலாம். and then the driver, இவனுக்கு இந்த மாதிரி இவனுக்கு கண் பார்வை போயிட்டு. the driver, the boy who acted as a driver had a hole in his heart. அந்த டிரைவராக உள்ளவன் வந்து அவனுக்கு என்னென்னா இதயத்தில் ஒரு ஓட்டை இருக்குது. the boy who acted as a driver had a hole in his heart. there was a malignant tumor in his hand. malignantனா harmful, தீங்கு செய்கின்ற, டியூமர்னா கட்டி. malignant means harmful, tumorனா கட்டி. in his hand it was amputated, cut off by surgery, ஆப்ரேஷன் பண்ணி வெட்டி எடுத்துட்டாங்க. these problems, இவ்வளோ பிரச்சனைகள் இருந்த போதும் அவங்க சந்தோஷமாக சிரிச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. the patients enjoyed them and they cheered them. அந்த கிராண்ட் பிரிக்ஸ், அதை வந்து என்ன சொல்கிறாங்க, கிராண்ட் பிரிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கிராண்ட் பிரிக்ஸ் ஆஃப் ரெட் கிராஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆஃப் கேப்டவுன். கிராண்ட் பிரிக்ஸ் ஆஃப் ரெட் கிராஸ் ஹாஸ்பிட்டல் ஆஃப் கேப்டவுன்.
அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிராண்ட் பிரிக்ஸுங்கிற கார் ரேஸ் பந்தயம் மாதிரி நடந்துச்சு. அந்த பேஷன்ஸ் எல்லாம் சேர் டு ஹிம், சேர்னா உற்சாகப்படுத்தினாங்க. இந்த பிரச்சனைகள் வந்து இந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து தே டிட் நாட் ப்ரிவென்ட் தம் ஃப்ரம் என்ஜாயிங் த ரேஸ் இன் எனி வே. எந்த விதத்துலையுமே அந்த இதயத்தில் ஓட்டை இருந்ததோ, கை வெட்டப்பட்டதோ, கண்ணு குருடானதோ எந்த விதத்துலையுமே அவங்கள பாதிக்கலை. இதை பார்த்தோன்னே இந்த ஆத்தர் வந்து தனது வியூ ஆஃப் சஃபரிங், துன்பம் என்றால் என்ன அப்படிங்கிற தனது கருத்தை வந்து மாற்றிக்கிறார். தீஸ் ப்ராப்ளம்ஸ் டிட் நாட் ப்ரிவென்ட் தம் ஃப்ரம் என்ஜாயிங் த ரேஸ். அதுதான் வந்து கிராண்ட் பிரிக்ஸ் இன் த ரெட் கிராஸ் ஹாஸ்பிட்டல் ஆஃப் த கேப் டவுன் அப்படின்னு அதை ரெஃபர் பண்ணுறாரு. கிராண்ட் ஃபினாலே ஆஃப் த ரெட் கிராஸ் ஹாஸ்பிட்டல் அட் கேப் டவுன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் உள்ள ஒரு நகரம். திஸ் இன்சிடென்ட் சேஞ்சஸ் தி ஆத்தர்ஸ் வியூ அபவுட் சஃபரிங். இந்த சின்ன சம்பவம், அன்ஆர்டினரி இன்சிடென்ட்ஸ், சாதாரண சம்பவம், ஆசிரியர் துன்பம் என்றால் என்ன என்ற கருத்தை மாற்றியது. இட் இஸ் நோ யூஸ் கிரையிங் ஓவர் வாட் இஸ் லாஸ்ட். எதை இழந்து விட்டோமோ அதுபோல் அதை நினைத்து நாம் வருந்துவது, அழுவதை வந்து பயனில்லை. இட் இஸ் நோ யூஸ் கிரையிங் ஓவர் வாட் இஸ் லாஸ்ட் பட் பி ஹாப்பி வித் வாட் இஸ் லெஃப்ட் வித் அஸ். நம்மளுக்கு என்ன இருக்கோ அதோடு நம்ம சந்தோஷம் அடையணும் அப்படிங்கிறாங்க. அதுலேருந்து போடுறேன், நீங்கள் நல்லா அதை பார்த்து எழுதிக்கிங்க. As a cardiac surgeon, Bernard focused on congenital and complicated heart conditions, for there is no cure at that time. The author was crossing the street with his wife. He and his wife met with a car accident. Generally, what do we celebrate? பொதுவாக நம்ம எதை கொண்டாடுவோம்? செலிப்ரேஷன்னா கொண்டாடுறது. We celebrate special occasions like birthdays, பொங்கல், தீபாவளி, etc. But here in this lesson, the author says that we have to celebrate the very basic idea of being alive. நம்ம உயிரோடு இருக்கிறதே நம்ம கொண்டாடணும்னு சொல்கிறாரு. He gives an incident from his life which changed his view of suffering altogether. Altogetherனா மொத்தமாக, completely. In celebration of being alive, Dr. Christian Barnard. The prose lesson, In celebration of being alive, was written by Dr. Christian Barnard. இந்த உரைநடை டாக்டர் கிறிஸ்டியன் பர்னார்ட் என்பவரால் எழுதப்பட்டது. உயிரோடு இருப்பதையே கொண்டாட வேண்டும் என்பது அந்த உரைநடை பாடத்தின் பெயர். He was the first doctor. About the author, என்னன்னா அவர் தான் முதல் டாக்டர். He was the first doctor to performனா do heart transplantation in human beings in the year 1967. About the author, Dr. Christian Barnard was born to poor parents in South Africa. His brother died young due to a cardiac disease. ஒரு இதய வியாதி, கார்டியாக் அப்படின்னா இதய வியாதி, கார்டியாக் மசில் அப்படின்னா இதயத்தை குறிக்குது. இதயங்கிறது ஒரு தசை. கார்டியாக் அரெஸ்ட்னா மாரடைப்பு, நெஞ்சு அடைக்கிறது தான் கார்டியாக். கார்டியாலஜிஸ்ட்னா ஹார்ட் டாக்டர். He made up his mind to study medicine and serve the suffering humanity. துன்பப்படும் மனித இனத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவர் படித்தார். As a heart surgeon, he focused on, கவனம் செலுத்தினார், on congenital, பிறவி கோளாறுகள், and complicated, சிக்கலான, cardiac conditions for which there is no cure at that time. அந்த நேரத்தில் மருந்து இல்லை, க்யூர்னா மருந்து. He has written 50 ways to a healthy heart. ஆரோக்கியமான இதயத்துக்கான 50 வழிகள். He established Christian Barnard Foundation to serve, சேவை செய்தல், promote, வளர்ச்சிக்காக பாடுபடுதல், the cause of underprivileged children, உரிமை இல்லாத குழந்தைகளுக்காக. இப்போ அந்த பாடம் வருது. When the author was nearing the end of his career as a heart surgeon, ஒரு இதய அறுவை சிகிச்சை நிபுணராக அவர் 58 வருடம் பணியாற்றிவிட்டு தனது பணிக்காலத்துடைய கடைசி நேரத்தில், அதான் ஆத்தர் வாஸ் நியரிங் த எண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர், பணிக்காலம், நினைக்கிறார் ஏன் மக்கள் துன்பப்படணும், why people should suffer. When the author and his wife were crossing a street, ரோடு கிராஸ் பண்ணுறாங்க, they met with an accident. He and his wife were hit by a car. அப்போ
An ordinary incident changed his view of suffering. என்னன்னா what is that ordinary incident? தலைப்பு போட்டுக்கணும். The ordinary incident which changed the author's view of suffering. View அப்படின்னா கருத்து. The two young boys were hospitalized for serious health problems. Hospitalized D மறைஞ்சிருக்கு. The boy pushing the food trolley was the mechanic. அவன் தான் வந்து மெக்கானிக். இந்த ஃபுட்டு ட்ராலி அந்த உணவு தள்ளு வண்டியை தள்ளுறவன் தான் வந்து மெக்கானிக். How did the mechanic lose his eyesight? இந்த பேராகிராஃபில் ஒரு சின்ன கொஸ்டின் இருக்குது, அதையும் படிச்சுக்கலாம். The mechanic was 7 years old. மெக்கானிக்கு 7 வயசு. When their mother and father were drunk. ரெண்டு பேரும் குடிச்சிருந்தாங்க. The mother threw the lantern. It missed the game and fell on the boy's shoulders. He suffered burns. Burnsனா தீக்காயம். And lost his eyesight. கண் பார்வையை இழந்தான். He looked like a walking horror. அவன் நடக்கும்போது ஒரு பயங்கரமே நடக்கிற மாதிரி இருந்தது. ஹாரர்னா வாக்கிங் ஹாரர். The driver. Now driver. The boy who acted as a driver had a hole in his heart. இதயத்தில் ஒரு ஓட்டை இருந்துச்சு. There was a malignant tumor in his hand. It was amputated. Amputated cut off by surgery. வெட்டி எடுக்கப்பட்டது. These problems did not prevent them from enjoying the race. Grand Prix. என்ன சொல்கிறாங்கன்னா Grand Prix of Red Cross Hospital, Cape Town. This incident changed the author's view about suffering. துன்பத்தை பற்றிய கருத்தை மாற்றியது. கடைசியில் உள்ள ரெண்டு பேரும் நல்லா படிச்சிருந்தீங்க. It is no use crying over what is lost. அதாவது இழந்து போனதை எண்ணி அழுவதில் பயன் இல்லை. It is no use crying over what is lost, but to be happy with what is left with us. என்ன நம்மள்கிட்ட பாக்கி இருக்கோ அதனால வச்சு நம்ம சந்தோஷப்படணும் அப்படிங்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.